Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே கன்னிராசி. பொதுவாக கோச்சார கிரகங்கள் பெரும் தாக்கத்தை தனி மனித வாழ்க்கையில் ஏற்படுத்திடுமான்னு கேட்டால் இல்லைன்னு அடித்து கூறுறவன் நான். கோச்சார பலன்கள் பெருசாக நான் வீடியோவே போட மாட்டேன். அப்படியே போட்டாலும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி மட்டும்தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணும். காரணம், இவங்க வருடக்கோள்கள்ங்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு குரு திசையோ சனி திசையோ நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவர்களுடைய நகர்வின் நிலைப்பாட்டின் அடிப்படையிலையும் சில பலன்கள் இருக்குங்கிறதுனால இதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நீங்கள் கோச்சார பலனை எப்போவுமே 5-10% மேலே முக்கியத்துவம் தயவு செய்து கொடுக்காதீங்க. ஆஹா ஓஹோ பேஸ் அப்படின்னு சொன்னாலும் 5-10% மேலே எடுக்காதீங்க. ஐயோ அப்பப்பா அவ்வளோதான் மோசம்னு சொன்னாலும் அதையும் 5-10% மேலே எடுக்காதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜென்ம ஜாதக அடிப்படையில் நடக்கும் பலன்களே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை மறந்துடாதீங்க. இப்போ கன்னி ராசிக்கு குரு பயிற்சி. இவர் ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்ச வீட்டுக்கு வரார். கன்னி ராசிக்கு 11ஆம் இடம். நார்மலாகவே பார்த்திங்கன்னா 2, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்களில் கோச்சாரத்தில் இயற்கை சுபரான குரு வர்ற காலம் லைஃப்பில் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்துலேருந்து பதவிக்கு இடைஞ்சல், சிக்கல், பிரச்சனைகள், தலைவலி, வேலையில் முன்னேற்றமே இல்லாத சூழ்நிலைன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தவர் 11ஆம் இடத்துக்கு மாறி நன்மைகள் தர இருக்கிறார். இதில் இந்த குரு பயிற்சியே பார்த்திங்கன்னா முழுமையான குரு பயிற்சியாகவே இருக்காது. 4 மாதம் 4.5 மாதம் தான் அங்கே கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்து திரும்ப சிம்மத்துக்கு வந்துடுவார். இங்கே ஒரு 4 மாதம் இருந்துட்டு பழையபடிக்கும் கடகத்துக்கு போவாருங்கிற மாதிரி அதிசார பயிற்சியும் திரும்ப வக்கர பயிற்சியும் இந்த மொத்த ஒரு வருடத்திற்குள்ளேயே இருக்கிறதுங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அப்போ அவர் ஸ்டாண்டர்டாக நின்று வேலை செய்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையில் தான் இருப்பார். பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு குரு அவ்வளோ நல்லவர் அல்ல. கேந்திர பாதக மாரகாதிபதினு சொல்லலாம். ஆனால் இது பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தானே தவிர கோச்சாரத்தில் வர்ற குரு அல்ல. கோச்சாரத்தில் வர்ற குரு பாகுபாடு இல்லாமல் தான் நின்ற வீட்டின் அடிப்படையில், தான் பார்க்கும் வீடுகளின் அடிப்படையில் நன்மைகளை செய்தே தீர்வாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு தசாபுத்திகள் அனுகூலமாக இருந்தால் நிச்சயம் சிறப்பான யோக பாக்கியதைகள் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இதில் 11ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுறது, 4-7 உடையவர் 11இல் உச்சங்கும் போது திருமண காரியம் நடப்பது, சொத்து வாங்கும் யோகம் கிடைப்பது, குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவது, காதலில் வெற்றி பெறும் யோகிதைகள் அமைவது, உயர்கல்வி பெறுவது, உத்தியோகத்தில் வலிமை பெறுவது, தொடர் முயற்சிகளில் வெற்றி பெறுவதுன்ற மாதிரி நிறைய நல்ல பலனை தரக்கூடியதுதான். ஸோ குரு பயிற்சி உங்களுக்கு ஃபேவர். கிட்டத்தட்ட 80% மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல வலிமையை தரக்கூடியதான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு. இதில் 7ல் இருக்கிற ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானே அந்த குரு பார்த்துறாருங்கிறதுனால சுபகாரிய தடைகளை நீக்குவார். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த சான்ஸை பயன்படுத்தி உங்களுடைய மேரேஜ் ப்ரொபோசலை வேகப்படுத்தலாம். நல்ல பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும் வாய்ப்புகள் உண்டாகும். குரு கடகத்தில் இருந்தபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா விருச்சிகத்தை, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை பார்ப்பார். பொதுவாக 11ஆம் இடத்துல குரு அமர்றதே பராக்கிரமம் வெளிப்படும் நேரம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக கன்னிராசிக்காரர்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் அதிகமாக எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். உங்களுடைய திறமை பளிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ராசி கன்னி. இவங்க எப்போவுமே பேக் எண்ட்லேயே இருப்பாங்க, ஃப்ரண்ட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டம் முன்னிலைப்படுத்தும் வாய்ப்புகள் உண்டாகும். பதவி உயர்வு, முன்னேற்றம், தொழில் விருத்தி, உத்தியோகத்தில் வலிமை, அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அந்நிய தேசம் சென்று பொருளீட்டும் யோகிதைகள் போன்றவை கிடைக்கும். இதில் குருவின் 3வது வீட்டை பார்க்கும், அதாவது அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கிடைக்குது. நார்மலாக கோச்சார பலன் ராசிக்கு மட்டும்தான். இதை லக்னத்துக்கு போட்டு குழப்பிக்காதீங்க.
உத்தர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும்தான். ஸோ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நண்பர்களால் அனுகூலம் கிட்டும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், சகோதர வர்க்கத்துக்குடன் இணக்கமான போக்கு உருவாகும், ஒப்பந்தங்களினால் ஆதாயம் கிடைக்கும், யோகிதைகள் உண்டாகும். உங்கள் முயற்சிகள் ரொம்ப பாலிஷாக இருக்கும், ரொம்ப கூர்மையான முயற்சிகள், அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற முயற்சிகளில் நிறைய பலிதம் ஏற்படும் வாய்ப்புகளும் அதன் மூலம் ஆதாயமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கட்டாயம் எட்டி பிடிக்கும் தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை தனது 7ஆம் பார்வையால் பார்த்துறாரு. இது மனதிற்கினிய சம்பவங்களை நிகழ்த்தி தரும், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாய்ப்பு, புத்திரர்களால் நன்மை ஏற்படும் யோகங்கள், குழந்தை பேரை எதிர்பார்த்து காத்திருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நடந்தேறிடும் யோகிதைகள் உருவாவது, மேலும் காதல் வெற்றி பெறுவது, குலதெய்வ அனுகிரகம் கிடைப்பது, பங்குச்சந்தை ஆதாயம் ஏற்படுவது, மனதிற்கினிய சம்பவங்கள் நடந்தேறுவது. இது 5ஆம் இடங்கிறது மனசுக்கு பிடிச்ச சம்பவங்களை நிகழ்த்துறது. பூர்வீகத்துக்கு புது வீடு கட்டும் யோகிதைகள் உருவாவது, கௌரவம் புகழ் அந்தஸ்து அதிகரிப்பது, உயர்கல்வி எதிர்நோக்கி இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு உயர்கல்வி ஸ்தானம் வலுப்பெறுவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல பலன் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இருக்கும். அவர் பார்க்குற இடம் இருக்கிற இடம் எல்லாமே கன்னிராசிக்கு ரொம்ப சிறப்பு. இருக்கிறது 11, பார்க்கறது 3, 5, 7. தனது 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கூட்டுத்தொழில் ஆதாயம், கூட்டாளிகளால் அனுகூலம், சமுதாயத்தினால் முன்னேற்றம், சமுதாயத்திற்கும் உங்களுக்குமான தொடர்புகள் சிறப்பது, திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வருவது, வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கசப்பான மனோநிலை மாறுவது, பொருளாதார வெற்றி அதிகரிப்பது, பாவக விதிப்படி புதிய வேலைக்கான வாய்ப்புகள், அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகிதைகள், பதவி உயர்வு, முன்னேற்றம், சம்பள உயர்வு போன்றவை ஏற்படும். அதாவது நீங்கள் இந்த குரு பயிற்சியில் லைம் லைட்டுக்கு வரீங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரி மறைஞ்சிருந்த கன்னிராசிக்காரர்கள் வெளிச்சத்திற்கு வராங்க. இது புகழின் வெளிச்சம், உத்தியோக வெளிச்சம், திருமண வெளிச்சம், புத்திரபாக்கிய வெளிச்சம், சொத்து சேர்க்கும் வெளிச்சம்னு எதா வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு மனிதனுக்கு தேவையான நல்ல காரியங்கள் அப்படிங்கிறதுல எதுவும் நடத்தி தரும் தன்மை குருவுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு அவர் கெட்டவராச்சே சார், அவர் நல்லது பண்ணுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கோச்சாரத்தில், அதுவும் 11ஆம் இடத்துல உச்சம் பெறுற குரு நிச்சயம் நன்மைகளை தர கடமைப்பட்டவர். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் 85% மேலே இந்த குரு பயிற்சியில் நற்பலன்களை தாராளமாக எதிர்பார்க்கலாம். அவர் பார்வை பெறும் இடங்களின் மூலமாக கட்டாயம் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிகழ்ந்தேறிடும். ஜாதகத்தினுடைய தசாபுத்தியினுடைய ஒத்துழைப்பு இங்கே ரொம்ப முக்கியம். தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவராக இருந்து அனுகூலமான திசைகளும் நடந்து இந்த குரு பயிற்சியும் சிறப்பாக இருந்தால் கட்டாயம் நல்ல பலன்கள் மிகுதியாக நடக்கும் வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு லக்ஷ்மி நரசிம்மரை தொடர்ந்து வணங்கி வர உங்கள் வாழ்வில் வெளிச்சமும் புகழும் வெற்றியும் கட்டாயம் கிட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.